பேசாம லவ் பண்ணி தொலைச்சிருக்கலாம். இப்ப இந்த புக்கை படிச்சுட்டு இதுல இருக்க கவிதையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. இதெல்லாம் சொல்லத்துக்கு ஒரு காதலி இல்ல பாத்தீங்களா எனக்கு. நான் சமீபத்துல படிச்ச புத்தகம் தான் சினிங்கி அப்படிங்கிற புத்தகம். அகனிதன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் இறைவி அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் மூலம் வெளியிடப்பட்டிருக்காங்க. அந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க பப்ளிகேஷன் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா முழுக்க முழுக்க கவிதை புத்தகம். இந்த கவிதை ஃபுல்லாவே முழுக்க முழுக்க அந்த சினிங்கி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி தொட்டாலும் சினுங்குது, தொடாட்டாலும் சினுங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கவிதையை படிச்சாலே உடம்பெல்லாம் சினுங்குது. ஏன்னா முழுக்க முழுக்க அவ்வளவு காதல் இருக்கு. இந்த புத்தகம் முழுக்க காதல் நிரம்பி இருக்கு. இந்த அகனிதன் அப்படிங்கிற ஆசிரியவங்க எந்த அளவு ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு அழகா சொல்லி தராங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி இருக்காரு. அவர் கண்ணு, காலில் போட கொலுசு எல்லாத்தையும் நோட் பண்ணி இந்த மனுஷன் வந்து கவிதையை எழுதியிருக்காரு. அவ்வளவு அழகான கவிதை இருக்குது. இது அதாவது நான் பெஸ்டா கொடுக்க ரிவ்யூனா, நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்க லவ்வருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் புக்கு இந்த புக்கா மட்டும் தான் இருக்கணும். இதுல இருக்க ஒவ்வொரு கவிதையும் படிக்கும்போது அவங்க ஆள் மனசுல நீங்க இன்னும் ஆழமா பதிகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த கவிதைகள் அப்படிதான் இருக்குது. நான் யதார்த்தமா ஒரு பேரை தொடர்ந்து ஒரு கவிதையை வாசிக்கிறேன், நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அழகான கவிதை வந்திருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு நம்ம கிறிஸ்டன் அதிகமா என்ன வாங்கியிருப்போம், ஒரு காம்பஸ் அந்த மாதிரிதான், காம்பஸ் வளையல் அப்படிதான் வாங்கியிருப்போம். அதையும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு நம்ம மனுஷன். கணித நோட்டு, காம்பஸ் எழுதுகோள், எழுதி முடித்த ரெக்கார்ட் நோட்டு, பட்டம் போட வளையல், மலைக்கு போக குடை என எத்தனையோ கடனாய் கேட்டு தந்த நீ தருவாயா காதலையும் கடனாக. எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி பல காதல் கவிதைகள் இந்த புத்தகத்துல ஒளிஞ்சு இருக்குது. கண்டிப்பா லவ் பண்ணக்கூடியவங்க படிச்சு பாருங்க. சிங்கிளா இருக்கக்கூடியவங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுலயும் காதல் வளரும். இதே மாதிரி உங்க புத்தகத்தை ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா மறக்காம DM பண்ணுங்க.